ஹாய் மக்களே வணக்கம். இன்னைக்கு பாண்டி ஸ்டோரில் வந்து பாவங்க நம்ம பாண்டி அண்ணன் கோயிலுக்கு போய் கூட அவர் குறை தெரிலங்க. ஏதோ மனசு வேதனையாக இருக்கேன்னு சொல்லிட்டு அவர் கோயிலுக்கு போயிட்டு வந்து நிம்மதியாக உட்காந்தா அந்த இடத்துலையும் அந்த முத்துவேலு வந்து அவரை குத்தி குத்தி காட்டிட்டு இருக்காரு. நீ எப்படி பண்ண, உண்ட வீட்டிலே ரெண்டங்கம் பண்ணல, என் தங்கச்சி எங்க இருந்து பிரிச்சு கல்யாணம் பண்ணின்னு போனல, மகனோட வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சேன்னு சாமி கிட்ட புலம்ப வந்தியா? இதுக்கெல்லாம் காரணம் தான் நீ இப்போ அனுபவிக்கிறது. அந்த நீ பார்த்து வச்சு உன் பையனுக்கு சரவணனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு அது கேடுகட்ட குடும்பம், ஃப்ரோஜரி குடும்பம், திருட்டு குடும்பம், ஊரெல்லாம் கடன் வாங்கிட்டு ஏமாத்துற குடும்பம். நல்ல குடும்பத்தில் தான் நீ பொண்ணு எடுத்த பாண்டி. நீ இதை அனுபவிக்கல, இன்னும் நீ அனுபவிக்க போற. என் வயிற்றுச்சல் வந்து சும்மா விடாது. ஒரு அரை மணி நேரம் விசாரிச்சாலே அந்த குடும்பத்தை பத்தி கதையா சொல்றாங்க. அது இல்லாத உன் பையனை வர பணக்கார வீட்டு பொண்ணை எப்படி திருட்டுத்தனமாக ஏமாற்றி கூட்டின்னு வந்து கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு நீ நல்லா சொல்லி கொடுத்து வளர்த்துருக்க வேண்டியது தானே. நீ எப்படி பண்ண அதே மாதிரி தானே உன் பசங்களும் இருப்பாங்க. நீ பொண்ணு எடுத்திருக்க, ஒழுங்கா விசாரிக்க மாட்டியா? அது சரியான ஃப்ராடு குடும்பம். பணக்கார வீட்டு பொண்ணை பார்த்து ஏமாற்றி கல்யாணம் பண்ணி வச்சிருக்கல, அந்த வேதனைலாம் உன்னை சும்மா விடுமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் யாரை மீன் பண்ணி சொல்கிறாரு. ராஜியை வந்து கதிர் வந்து ஏமாற்றி கூட்டின்னு வந்துட்டானாம். இருக்கிறதுக்கு ஒரு சொந்த வீடு கூட கிடையாது, வாடகை வீட்டில் இருக்காங்க. நடந்த விஷயமே இந்த முட்டாள் முத்துவேலுக்கு தெரியாது. இவன் பொண்ணு தான் யாரையோ விரும்பி காதலிச்சு நகையெல்லாம் தோத்துட்டு அந்த பழி பாவத்திலேருந்து காப்பாற்றி அவன் தங்கச்சி கூட்டின்னு வந்து மறுமலை ஏற்றுக்கினான். நீ வெளியே போ. இந்த கூறுகட்ட குப்பனுக்கு வந்து அந்த விஷயமே தெரியல. இந்த முத்துவேலுக்கு தெரியாமல் ஏதோ வாய்க்கு வந்ததெல்லாம் ஏதோ பேசிகிட்டு இருக்கான். பாவம் பாண்டி அண்ணன் வெறுப்பேற்றிட்டு இருக்கான். சரி, அவர் ஏதோ அமைதியாக இருக்கார், ஏன்னா அவரே மனசு ரொம்ப வேதனையாக இருக்கார். நம்ம எதுக்கு தேவையில்லாமல் இவங்ககிட்ட பேசணும்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அமைதியாக போயிடுறாரு. இவரை பார்த்து ஏளனமாக சிரிச்சிட்டு போகிறான் இந்த முத்துவேலு. போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க சொல்றான். அண்ணா அப்படி எல்லாமா சொல்லுச்சு. வீட்டில் எல்லாம் காந்திமதி அம்மா கிட்ட எல்லாமே பேசிகிட்டு இருக்காங்க. வடிவு சொல்லிட்டு இருக்கா, என்ன இது மாதிரி ஆகிப்போச்சு அந்த குடும்பத்தில், இதான் சான்ஸ்னு குடும்பத்தையே உள்ள தூக்கி வைக்க பார்க்குறான். சரவணை பற்றி அவனை ஏமாற்றி அவனை கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்களேன்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. சுகன்யாவும் நம்ம பழனிவேலும் இதை கேட்டுடுறாங்க. ஆனால் பழனிவேலு பாவங்க ரொம்ப மன உடைஞ்சு போய் கஷ்டப்பட்டு இந்த விஷயத்தை கேட்டு முடிச்ச உடனே நான் அந்த வீட்டுக்கு போய் அக்காவுக்கு சரவணுக்கு நான் ஆறுதல் சொல்ல போகிறேன்னு கிளம்புறாரு. இருந்தாலுமே அவங்க அண்ணியெல்லாம் வேணாங்கெல்லாம் போகாதீங்க அப்படின்னு தடுக்கிறாங்க. இல்லை அதெல்லாம் முடியாது, என்னால் தாங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் அங்கே போய் பார்க்க போகிறாரு. கதிர் வந்து வாமாமா அப்படின்னு கூப்பிட்றாரு. ஆனால் அங்கே வந்து சரவணுக்கு வந்து ஆறுதல் சொல்கிறதுக்காக ஒரு என்னடா ஆச்சு மாப்பிள்ளன்னு பேசிகிட்டு இருக்கா. அந்த நேரத்தில் குழலி பார்த்துட்டு சத்தம் போடுறா, அம்மா இங்கே பாருமா, யாரோ கண்டவங்களாம் நம்ம வீட்டுக்குள்ளே வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்ல. கோமதி உங்களை திட்டிடுறாங்க, நீ யார், எதுக்கு இந்த வீட்டுக்கு வந்தா, உனக்கு இந்த வீட்டுக்கு எந்த சம்பந்தம், ஏற்கனவே துரோகம் பண்ணிட்டு போனேன், இப்போ இங்கே என்ன நடக்குது, அடுத்து என்ன பண்ண போகிறாங்க, இந்த விஷயத்தெல்லாம் கேட்டுன்னு போயிட்டு உங்கள் அண்ணங்கிட்ட சொல்ல போறியா, உங்கள் அண்ணனுக்கு தான் அமிச்சானுங்களா, நீ எரியிற நெருப்பில் வேற எண்ணெய் விடுறதுக்காக இங்கே வந்துட்டியா, ஏன்டா இப்படி வயிற்றுச்சில் கொட்டிக்கிற, உங்களுக்குலாம் ஒரு மனசாட்சியா இல்லைன்னு சொல்லிட்டு பாவங்க இந்த அப்பாவியாக இருக்கிற இந்த பழனிவேலை விட்டு சத்தம் போட்டுட்ருக்காங்க. கதிரம்மா இருமா, மாமா என்ன பேசுதுன்னு கேளுமான்றாங்க. நீ வாய முடிச்சு சும்மா ரெண்டா, எதுக்கத்தாலும் முந்திரி காட்டியோட வந்து முந்திக்கிற, எனக்கெல்லாம் அக்கறை உனக்கு என்னடா வந்துச்சு மாமா நோமான்னு வாய் மட்டும் சும்மா இருடா. அவன் எதுக்கு வந்தான், நீ எதுக்கு வந்த, எங்களுக்கு நீங்கள் பண்ணது நல்லதெல்லாம் போதும்ப்பா, நீ தயவு செய்து இந்த வீட்டு விட்டு போயிடு, எங்களை நாங்களே சமாதானப்படுத்திக்கோ, நாங்கள் ஆறுதல் சொல்லிக்கிறோம், என் பையனுக்கு என்ன பண்ணும் எங்களுக்கு தெரியும், நீ ஒன்றும் வந்துடாத, உன்னை யாரும் நடு வீட்டில் கூப்பிடலன்னு சொல்லிட்டு இந்த கோமதி வாய்க்கு வந்தபடி பேசிடுறாங்க. இருந்தாலும் பழனிவேலுக்கு மனசு கேட்காம தான் அவர் பேச வந்தார். அங்கே என்ன நடந்தது, ஏற்கனவே என்ன பிரச்சனை நடந்தது உங்களுக்கு எங்குன்னு சொல்லிட்டு நீங்கள் என்னை பேச விடலை, என் வாயை அடிச்சிட்டிங்க. அந்த விஷயத்த நான் இப்போ இந்த நேரத்தில் சொல்லிக்க விரும்பலக்கா, நான் சொல்கிறது கேளுங்க, எனக்கு இந்த விஷயமே தெரியாது, என் மாப்பிள்ளைக்கா இந்த வாழ்க்கை இந்த துரோகம் நடந்து போச்சுன்னு மனசு ஆறாம தான் நான் வந்தேன், ஏங்க அப்படி பேசுகிறேன்ற, இந்த அக்கா நொக்காலான்னு சொல்லிட்டு வராத பழனிவேலு, தயவு செஞ்சு இந்த வீட்டு விட்டு போயிடு, உனக்கு இந்த குடும்பத்துக்கு எந்த ஒட்டு வரவும் கிடையாது, ஒழுங்குமுறையாக வெளியே போயிடுன்னு சொல்லிட்டு திட்டி அனுப்பிச்சிடுறாங்க. அந்த நேரத்தில் இவர் வெளியே வர இந்த தடிமையோட முத்துவேலும் சத்திவேலும் பார்த்துட்றாங்க. ஏன்டா அந்த வீட்டிலேருந்து வர, எனக்கு தெரியும், தலையை தொங்க போட்டு வர சொல்லவே தெரியும், நல்லா திட்டி இருப்பாங்க, அதுங்களே நன்றி கட்ட குடும்பம்டா பழனிவேலு, உன்னை வச்சு எவ்வளோ வேலை வாங்கிட்டாங்க, உன்னை நல்லா கறந்துக்கிட்டாங்க, உன்னோட கஷ்டத்தெல்லாம் கறந்துக்கிட்டாங்க, உன்னை வச்சு நல்லா யூஸ் பண்ணிக்கிட்டாங்க, இப்போ நீ வேண்டாதவன் ஆகிட்ட, உன்னை வெளியே தூக்கி போட்டாங்க, அதை நீ புரிஞ்சிக்க மாட்ற,
நீ பட்டா கூட திருந்த மாட்டேற, உனக்கு தான் நாங்கள் கடைலாம் வச்சு கொடுத்தோம், ராஜா மாதிரி கடைலாம் வச்சு கொடுத்துருக்கோம்ல, அதை ஒழுங்காக பாருடா, ராஜா மாதிரி இருக்கிறத விட்டு அந்த பரதேசி குடும்பத்தில் போயிட்டு வரையடா, அவமானப்பட்டு வரையட தம்பி, ஏன்டா அப்படி இருக்க, அண்ணனுங்க நாங்கள் இருக்கோம்டா உனக்குன்னு சொல்லிட்டு பழனிவேலை கேட்குறாங்க. பழனிவேலும் எதுவும் பேசவே இல்லை. சரி தலையாடிட்டு, சரிடா எதுவும் மனசில் வச்சுக்காத, நீ போய் வேலையை பாரு, கடை துறக்கத்தை வியாபாரத்தை பாருன்னு சொல்லிட்டு இங்கே அனுப்பிச்சிடுறாங்க. இந்த சக்திவேலுக்கும் முத்துவேலுக்கும் வந்து நல்லா குளிர் காயிறாங்க. எதிர் வீட்டில் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு இனிமேல் சந்தோஷமாக இருப்பாங்க. ஆனால் இந்த பாண்டி அனுபவிக்கணும், இனிமேல் தானே அவனுக்கு நம்ம எவ்வளோ தடுத்து பார்த்தோம், இனிமேல் தான் இருக்குது அவனுக்கு கெட்ட நேரம், நம்ம எவ்வளோ அந்த குடும்பத்துக்கு துரோகம் பண்ணி பார்த்தோம், எதுவும் சரி வர நடக்கலை. இப்போ அந்த பாண்டியே வந்து அவன் பையன் தலையில் மண்ணள்ளி போட்டான், நல்லா வேணும்னா இனிமேல் அந்த குடும்பத்தை என்ன நடக்குதுன்னு நம்ம பார்த்து ரசித்து ஆனந்தத்தோடு கொண்டாடணும்னா அப்படின்னு சொல்லிட்டு இந்த சக்திவேல் வந்து அவங்க அண்ணன் தடிமாடு முத்துவேல்கிட்ட சொல்லிட்டு இருக்கான். ஆமாண்டா தம்பி, நல்ல வார்த்தை சொன்னேன், ஒரு வாக்கானாலும் திருவாக்கா சொன்னேன், இனிமேல் அந்த பாண்டி குடும்பம் கஷ்டப்படுறத நம்ம கண் கூட பார்த்து ரசிக்கணும்டா தம்பி, இதான் நம்மளுக்கு வேலை. நான் பண்ணால் என்ன ஆணவத்தில் இருந்தான், நம்ம தங்கச்சியை பிரித்து எடுத்துகிட்டு போனான், என் பொண்ணை தனியாக பிரித்து அவன் பையன் கூப்பிட்டு போனான், இதுக்கெலாம் தான் தண்டனை. இந்த குடும்பம் நாதாரி குடும்பம் இருக்குது, இந்த பரதேசிக்கு ஒரு பரதேசி அமைஞ்சதில்ல, அந்த குடும்பம் இது சும்மா விடாது, இதுவும் போய் நல்லா பிரச்சனை பண்ணுங்க, தெருவே சிரிக்க போகுது, இப்போ ஊரே சிரிக்குது. இப்போ வந்து அந்த பாண்டியன் எல்லாருமே காரி துப்ப போகிறான், அவன் கடையும் திறக்க போகிறதில்ல, திவாலாக போகிறான்னு சொல்லிட்டு பாண்டியனை போட்டு ரொம்ப வதக்கி வாட்டி எடுக்கிறாங்க இந்த அண்ணன் தம்பிங்க 2 பேரும். ஏன்னா அவரால் எதுவுமே பேச முடியல, அவர் வீட்டு பிரச்சனையை பார்ப்பாரா, இந்த தடிமாட்டங்க பிரச்சனையை பார்ப்பாரா, சரி எதனா பேசிட்டு போட்டோன்னு சொல்லிட்டு தான் அவங்களும் கம்முன்னு இருக்காங்க. இந்த எபிசோடு இதோடு முடியுதுங்க. அடுத்த வர வீடியோவில் வந்து நம்ம என்ன நடக்குதுன்னு பார்க்கலாங்க. மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். தயவு செஞ்சு எனக்கு ஆதரவு கொடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நன்றி, வணக்கம்.